தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரப்பிதாக தேவனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பிரதான கிருபையினாலே இன்றைய நாளில் கூட நம்முடைய தேவனுடைய உன்னதமான சத்திய பாடத்தை நம்முடைய அன்பு சகோதர வாயிலாக கேட்கிறோம். சத்திய பாடத்துக்களாக கடந்து செல்வதாக நாம் ஒரு ஜெபத்துடன் கூட இந்த நாளுக்குரிய கூடுகையை நாம் ஆரம்பம் செய்யலாம். நமது மத்தியிலே ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்வைக்கிறோம். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதில் தான் அன்பின் நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினீங்களைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்திலுள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் தியானிப்பதற்கு உங்கள் பாராட்டின கிருபிக்கும் அன்புக்காகவும் கூட எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் உயர்த்துகிறோம். அப்பா, இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் இருந்த போதும் கூட எங்களையும் நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட உங்கள் சகோதர வாயிலாக நீர் கொடுக்க இருக்கின்ற இந்த உன்னதமான மன்னாக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்கலாம் மாத்திரம் அல்லாமல் அதன்படியே ஜீவிக்கவும் தேவையான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியும் கூட அதிகமை தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துமப்பா. இதோப்பா, போதிக்கிறதான தாசனுக்கும் கேட்கிறதான எங்களுக்கும் தேவையான பரிசுத்தாவி அதிகமாய் தந்து இந்த ஒரு சத்திய பாடத்தை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ள நீதான் எங்களுக்கு கிருபை செய்திருப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரியந்தம் திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையை ஏற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கூட நம்முடைய ஆத்மீக ஜீவித்திற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தேவன் நமக்கு கையளிக்கூடிய வேத பாடத்தினுடைய தலைப்பு புது சிருஷ்டியின் அழைப்பு. நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் ரசல் பிரதர் எழுதின 6வது வால்யூமிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு அத்தியாயங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு புது சிருஷ்டியின் அழைப்பு. இந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டி பிரதர் அவர்களை சபையின் சார்பாக சகோதரர் முன்னழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திற்கு தேவையான சத்திய பாடங்களை அனுதினமும் சகோதரர் மூலமாக கொடுத்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலும் கூட இந்த நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு கடந்த வாரம் பார்த்த பாடத்தினுடைய தொடர்ச்சி, புது சிருஷ்டியினுடைய அழைப்பு அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துக்குள்ளேருந்து நம்ம இந்த பாடத்திலும் கூட அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் பார்க்கும் பொழுது இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு 3வது அத்தியாயம் 91ஆம் பக்கத்திலிருந்து 196ஆம் பக்கம் வரைக்கும் இருக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த வாரம் பார்த்தக்கூடிய விஷயங்களை ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இன்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ புது சிருஷ்டியினுடைய அழைப்பில் தேவன் இந்த ஒரு அழைப்பை எவ்விதமாக வைத்தார் அப்படிங்கிறத கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இந்த அழைப்பு யாருக்கு மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே சரியானது அல்லது தகுதியானவர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அழைக்கப்பட்டவர்கள்னா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கூட தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அழைத்திருக்கிறார். வசனத்தினுடைய அடிப்படையில் கூட நம்ம பார்த்தோம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டன ஒரு விசேஷித்த அழைப்பு அவர்களுக்கு கொடுத்தது மாதிரி இருந்தாலுமே கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இது பரலோகத்துக்குரிய அழைப்பு அல்ல, ஒரு பரம அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த ஒரு பரம அழைப்பு யாருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது
அது நல்லாவே போன வாரமே நம்ம கண்டுபிடிச்சோம். அது நமக்கு மாத்திரமே அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அது மட்டுமல்ல, இந்த ஒரு அழைப்பு ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்காம, இன்னும் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்காம ஏன் தேவன் நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் பார்க்கும் பொழுது அதுக்கும் காரணம் கண்டுபிடிச்சோம். பாவத்திற்கான பலி நிறைவடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கூட யோவான் ஸ்நானகன் அவரை பற்றி பேசும்போது கூட ஸ்திரீகளில் பிறந்தவர்ல இவரை போல ஒருத்தரும் இல்லைங்கிற ஒரு புகழாரம் கொடுத்தாலும் கூட சபை வாய்ப்புக்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல் புது சிருஷ்டியாக யார் அழைக்கப்படுறாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால அழைக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர் தான் சரீரமாகிய சபைக்கு தலையாகவும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா அந்த பாவத்திற்கான பலியை என்ன பண்ணலைன்னா செலுத்தல, ரேன்சம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்போஸ்தலர்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவும் கூட எப்பொழுது வந்ததுக்கு புது சிருஷ்டியாக அவங்க முழு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வர்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு பின்பாகத்தான். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு இன்னைக்கு சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறாங்களே, அப்ப அவங்க எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறக்குறதுக்கு முன்னாடி புது சிருஷ்டி இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புது சிருஷ்டி முறையில என்ன பண்ணாங்கன்னா தற்காலிக புது சிருஷ்டியாக அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலிருந்து ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டாலுமே அதனுடைய முழுமை எங்க முடியுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அவருடைய அந்த ஒரு பலியாக தன்னை எப்போ தேவனுடைய கையில என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரும் பொழுதும் அப்புறம் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெந்தெகோஸ்தே நாள்ல இருந்து துவங்கும் பொழுதும் இதற்குண்டான காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம் அப்படிங்கிறத கடந்த வாரம் பார்த்தோம். சரி, இந்த ஒரு அழைப்பு இப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தகுதியானதா, அவங்களுக்கு மட்டும்தான் தகுதியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கே ஒரு விஷயம் தோணுனது. நம்மை காட்டிலும் உத்தமமானவர்கள் எத்தனையோ மேன்மை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவன் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார், இந்த பலவீனமான மனிதர்களை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை இந்த மேன்மை உள்ளவர்களை தேவன் அவருடைய திட்டத்துல அழைப்பு கொடுத்து அவங்க வந்திருந்தாங்கன்னா இவங்க என்ன என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா மாம்சத்துல பெருமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் அந்த தொடர்ந்து அந்த கீழே வரக்கூடிய வசனங்களை பார்க்கும் பொழுது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு என்ன பண்ணாருன்னா அப்படி செய்தார். ஸோ ஒருவேளை மேன்மை உள்ளவர்களை இந்த ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க நிச்சயமாகவே என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த தேவனுடைய திட்டம் எல்லாமே முழுமையானது தான், அதுல எனக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறது கூட மேன்மை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார் சொல்லி பார்க்கணும்னா பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ரைட், இந்த பலவீனமானவர்களை ஏன் தெரிந்து கொண்டார்? இந்த பலவீன மேன்மை உள்ளவர்களையும் தெரிந்து கொள்ளல, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் தெரிந்து கொள்ளல. அப்ப பலவீனமானவர்களை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதுதான் இந்த பலவீனமானவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ஒருவேளை திருச்சபையாக மாறும் பொழுது அதாவது தேவன் நியமித்திருக்கிறதான அந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓடி யாரெல்லாம் சபையாக மாறுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அவர்களை வைத்து 2 வகுப்பாருக்கு தேவன் என்ன பண்ணணும்னா அவருடைய திட்டத்தை காண்பிக்கணும், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த 2 வகுப்பார் யாருன்னு சொல்லி பார்க்கணும்னா உலக ஜனங்கள், இன்னொன்று பார்க்கும் பொழுது தேவதூதர்கள். இந்த அற்பமான இவர்களை கொண்டு தேவன் எப்படி இந்த ஒரு காரியம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த பலவீனமானவர்களை உருவாக்கியது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளில வரும் அப்படிங்கிறது தான் கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்போ பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த பலவீனமானவர்கள்ட்ட எந்த தகுதியுமே இல்லையான்னு தன்னைத்தானே நீங்க தாழ்த்திக்கிறாதீங்க. மாறா நான் என்ன பண்றேன்னா என்னுடைய தெய்வீக திட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு தகுதியை நான் என்ன பண்றேன்னா எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களை ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்திற்கு பரிசுத்த ஜாதியமாக அழைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில குணலட்சண நிபந்தனைகளை என்ன பண்ணார்னா தேவன் வைத்தார். அந்த குணலட்சணம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருந்துச்சு. முதல் குணலட்சணம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு பலவீனமானவர்கள் திருச்சபையாக மாறி வருவதற்கு தங்களை தகுதிப்படுத்தணும்னா
கண்டிப்பா அவர்களுக்குள்ள என்ன குணம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம்னா போராட்ட குணம். அது கண்டிப்பாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நிபந்தனை குணலட்சணமாக இருந்ததுங்கிறத கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த பூமியில வாழும் பொழுது தேவனுடைய பிரதிநிதியாக பிரதிபலிக்க வேண்டும் என்பது கூட நிபந்தனையான ஒரு குணலட்சணம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது அவங்க நியாய பிரமாணத்தின்படி அவங்க அடிமை கிடையாது. அவங்கள தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால எல்லாத்துக்கும் விடுதலை ஆக்கப்பட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னா சுயாதீனர்களா இருக்காங்க. ஆனா இந்த சுயாதீனத்தை கொண்டு அவர்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா விட்டுவிடணும். அதே நேரத்துல இந்த சுயாதீனத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்களை கூட விட்டு தேவனுக்கு தேவையான பலிகளையும் என்ன பண்ணணும்னா செலுத்தணுங்கிறது என்ன சொல்றாருன்னா தேவன் அவர் எதிர்பார்த்த நிபந்தனை குணலட்சணமாக யாருக்கு வைத்திருந்தார்னா இந்த பலவீனமானவர்களுக்கு, இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து என்ன பார்த்தோம் சொல்லி பார்க்கும்போது இந்த அழைப்பிற்கான ஆரம்பம் மற்றும் முடிவு. ஆரம்பம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் புது சிஷ்யாக என்ன பண்றாருன்னா அவருடைய ஞானஸ்தானத்திலிருந்து வந்து இந்த ஒரு விஷயம் எப்ப முடியுது, அதாவது அவரை தொடர்ந்து வரக்கூடிய எல்லாமே வந்து பார்க்கும்போது அந்த அழைப்புக்குள்ள எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்து வர்றதுனால இன்னும் அந்த அழைப்பு இருக்கானா, சகோதரர் கொடுத்த விளக்கத்தின்படி 144,000 பேருக்கான அழைப்பு 1881 என்ன ஆயிடுச்சுன்னா முடிந்து விட்டது. அந்த அழைப்பை தவறி கிரீடம் மீதியான கிரீடத்துக்கு அந்த வாய்ப்புக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அழைப்பு ஏற்கனவே என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த அழைப்புக்குள்ள கிரீடத்தை இழந்து போனவர்களுக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இது சுவிசேஷ யுகத்துல மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அழைப்பு சுவிசேஷ யுகத்துல மட்டும்தான் இந்த ஒரு விசேஷ அழைப்பு இருக்குங்கிறத கூட நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அப்போ பெரும்பாதையான அந்த ஒரு வழி திறக்கப்படும் போது அந்த 1000 வருட அரசாட்சியில அழைக்க மாட்டார் தேவன் யாரையும். மாறாக அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கறோம்னா கட்டளையின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தாக வேண்டும். இப்பொழுதுதான் இந்த ஒரு சுவிசேஷ யுக காலப்பகுதியிலும் தேவன் என்ன பண்றாருன்னா அவளை விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு அப்பொழுது நடைபெறாதுங்கிறத கூட நம்ம பார்த்து கடந்த வாரங்கள்ல என்ன பண்ணோம்னா முடிச்சோம். ஸோ கடந்த வாரம் நம்ம முடிக்கும் பொழுது 91ஆம் பக்கத்துல நம்ம இந்த புது சிஷ்யனுடைய 3வது அத்தியாயம் ஆரம்பிச்சு 106வது பக்கம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வாரத்திலையும் கூட நம்ம இதை முழுமையாக முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட நிறைய பக்கங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த புது சிஷ்யனுடைய அழைப்புக்கு எழுதியிருக்காரு. நம்ம இதுல வந்து இன்னைக்கு இந்த கட்டம் போட்டதுக்குள்ள இருக்கிறதுல எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு நம்ம பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட நேரத்துல. அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புது சிருஷ்டி பிதாவினால அழைக்கப்படுகிறது அல்லது இழுத்து கொள்ளப்படுகிறது. கிறிஸ்துவே நமக்கு ஞானம், கிறிஸ்துவே நமது நீதி, உண்மையான நீதிமானாக்கப்படுதல், நீதிமானாக எண்ணப்படுதல்ங்கிறது வெவ்வேறானது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது 107ஆம் பக்கத்திலிருந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ அதை சகோதரர் எழுதும் பொழுது தேவன் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களோடு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அவருடைய எழுத்துக்களை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வசனம் பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல மேல உள்ள வார்த்தை, அடுத்து வந்து பார்க்கும்போது 31ஆம் வசனத்துல கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சேர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கிறார். ஸோ எந்த ஒரு தலைப்பில் எழுதியிருக்காருன்னா இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, அந்த அழைப்புக்கு முக்கியம் என்ன தேவைன்னா கிறிஸ்துவினுடைய ஞானம் நமக்கு தேவை அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. கிறிஸ்துவே நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு. இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்தை நம்ம ஒரு முறை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். பார்க்கும்போது அவராலே நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னா எல்லாமே கிடைக்கப்படுது. அதாவது இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ள எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவராலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இப்ப சகோதரர் என்ன பண்றாருன்னா அப்படியே எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்ப பார்க்கும் பொழுது கிறிஸ்துவே நமக்கு ஞானம், கிறிஸ்துவே நமக்கு நீதி, கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே நமக்கு மீட்பு. இதுல நம்ம இன்னைக்கு ஞானம் மற்றும் நீதி கூட முழுமையாக முடிக்க முடியாது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல தேவன் வாய்ப்பு கொடுத்தா நம்ம அந்த ஒரு பகுதியை கூட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது
அந்த ஒரு விஷயத்துல கிறிஸ்துவே நமக்கு ஞானம், நம்மளுடைய ஞானம் சொல்லிட்டு இப்போ வைக்கிறார். இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, கிறிஸ்து ஏன் நமக்கு ஞானமாக தேவன் வைக்க வேண்டும்? ஒரு ஆபிரகாம் வைத்திருக்கலாம். ஆபிரகாமனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான். நம்ம இந்த ஒரு பாடத்துல ஒரு சில கேள்விகளை உருவாக்குனா தான் நம்முடைய சகோதரர் எழுதி அவருக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு கண்டிப்பான முறையில புரியுங்கிறதுக்காக ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்கிறோம். கிறிஸ்துவ நமக்கு ஏன் தேவன் ஞானமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாச்சுன்னா நம்ம சொல்லிடுவோம், அவரை விட்டா வேற மேன்மையான ஆள் இல்லை. அது நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருந்தாலும் ஏன் தேவன் நியமித்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். இன்றைய நாள்ல இன்னைக்கு அழைப்புல வரவங்க கூட ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்து புதுசா வரக்கூடிய சகோதரர் கூட நேற்று வந்த சகோதரர்கிட்ட கூட இந்த ஒரு கேள்வியை கேட்டோம்னா, ஏன் கிறிஸ்துவ நமக்கு ஞானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க? நம்ம சொன்ன பதில தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அவரை விட்டா வேற மேன்மையானவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. ரைட், அந்த ஒரு காரணத்துக்காக தான் தேவன் நமக்கு ஞானமா வைத்திருக்காரானா அதற்குண்டான காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அந்த எழுத்துக்கள் மூலமாக நமக்கு அவசியமாக இருக்கு. அப்போ கிறிஸ்துவே ஞானம்னா முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் பார்க்கும்போது, ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த படிக்கலாம். அந்த கட்டம் போட்ட இது மட்டும் படிக்கணும். கிறிஸ்து நம்முடைய ஞானம். தொடர்ந்து படிங்க அந்த கட்டம் போட்டு. ரட்சிப்பின் படிகளில் ஞானத்துக்கு முதலாவது இடம், முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் படிகளில் எதுக்கு முக்கிய இடம் கொடுக்குறாங்க? ஞானத்துக்கு முதலாவது இடம். அப்படின்னா ஞானம் நமக்கு என்னங்கிறத என்ன பண்ணணும்னா தெரியணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு பார்க்கும்போது ஞானத்தை குறித்து அதிகமான வசனங்கள் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள்ல. இப்போ ஞானமே முக்கியம். நான் சகோதரி எடுத்துக்கொண்ட வசனத்தையே நம்ம போட்டோம்னா படிங்க சிஸ்டர் வசனம். ஞானமே முக்கியம், எண்ணத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்பதோடு ஞானியின் சாட்சியும் ஒத்துப்போகிறது. பாத்தீங்கன்னா வசனம் படிக்கிறீங்க, இது கீழே அடுத்து வாங்க, அடுத்து வாங்க, அடுத்து வாங்க. இந்த வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். சோ இங்க தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய சகோதரர் எடுத்து எழுதியிருக்காரு. என்ன முக்கியம் சொல்றாருன்னா ஞானமே முக்கியம். அது மட்டும் இல்ல, நீ என்ன சம்பாதிக்கணும்னா ஞானத்தை சம்பாதி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா புத்தியையும் சம்பாதிக்க சொல்ற. ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்துவ ஞானமாக தேவன் நியமித்திருக்கிறாருன்னா முதல்ல ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சகோதரர் கொடுத்த வசனத்தையே நம்ம எடுத்து பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வருது. ஞானம் வருது, ஒண்ணு புத்தி. இது ரெண்டு நம்ம எது நமக்கு தேவை? ரெண்டுமே ஒண்ணா அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இப்போ ஞானம் அப்படிங்கறது பார்க்கும்பொழுது ஒரு நம்ம உதாரணத்துக்கு நம்முடைய பைபிளே படிக்கிறோம்னு வைங்க, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவது எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஞானம். அந்த புத்திக்கு என்ன சொல்லலாம்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? நம்ம புரிந்து அதன்படி என்ன பண்றதுங்க செயல்படுறது, அதான் ஞானம். அடுத்து பார்க்கும்போது புத்தி. இது ரெண்டுமே முக்கியம். இந்த ரெண்டும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அப்ப இதுல பிரதானம் எதுன்னு சொல்லி பார்க்கறோம்னா ஞானத்தின் மூலமாக தான் எது வெளிப்படுதுன்னு சொல்லி பார்க்கறோம்னா புத்தி வெளிப்படுது. அப்ப ஞானத்தை நம்முடைய சகோதரர் கொடுக்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில எது முதல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்னா ஞானம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஞானம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம், புத்தினா என்னன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை ஞானம் தெரிஞ்சு அதை புத்தியா செயல்படுத்தலைன்னா நமக்கு என்ன இருக்காதுன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா? நிறைய நேரங்கள்ல தவறான, அதாவது ஞானம் கிடைக்கும், அதை தவறா நம்ம புரிந்து கொண்டு செயல்படுற விஷயங்களும் இருக்கு. அப்போ ஞானமே முக்கியம் அப்படிங்கிறத சகோதரர் சொல்லும் போது இப்போ இன்னொரு கேள்வி வருது, ஏன் ஞானத்தை தேவன் முக்கியமா சொல்றாரு? நமக்கு என்ன தேவை? குணலட்சணம் தானே தேவை. குணலட்சணம் தேவை இல்லைங்களா? தேவனுடைய குணலட்சணம் இல்லைங்களா? தேவனுடைய குணலட்சணம் சொல்றோம். சரி, இப்போ ஞானத்தையும் அன்பையும் வச்சுக்கலாம். எது முக்கியம்? அன்பு முக்கியமா ஞானம் முக்கியமா? அன்பு முக்கியம் இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்டோம்னா இப்ப பாருங்க, 10 கன்னிகைகள் இருந்தாங்க இல்லைங்களா? 10 கன்னிகைகள்ல 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? புத்தி இல்லாதவங்க. 5 பேர் புத்தி உள்ளவங்கன்னு வச்சுக்கலாம். ஞானம் பெற்று 2 பேருமே ஞானத்துக்குள்ள வந்தவங்க தான். இப்ப என்ன கேட்கும்போது அவங்களுக்கு ஏன் இவங்க என்ன கொடுக்கல? அப்ப அன்புல எடுத்துக்கிற முடியுமா? ஏன் இப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் மாறுது அப்படின்னா சகோதரர் சொல்லும்போது ஞானமே முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அவ பார்க்கும் பொழுது குணலட்சணம் முக்கியம் தான், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன முக்கியம் சொல்லி பார்க்கறோம்னா ஞானமே
முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அப்போ ஞானம்னா என்ன, புத்தினா என்னன்னு பார்க்கும்போது அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு விஷயத்த புரிந்து கொள்றதுக்கு அதாவது வெளிப்படுறது வந்து பார்க்கும்போது ஞானம், அதன்படி செயல்படுறது வந்து பார்க்கும்போது புத்தி. அப்போ குணலட்சணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏன் ஞானத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவே நமக்கு ஞானம். இப்போ ஞானம்னா பார்த்துட்டோம், கிறிஸ்துவை ஏன் நமக்கு ஞானமா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போகும்போது தான் கிறிஸ்துவை ஏன் தேவன் நமக்கு ஞானமாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்போ தொடர்ந்து சகோதரர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்துக்கள்ல பார்க்கும்போது அதை கொஞ்சம் படிங்க சிஸ்டர். கிறிஸ்து நம்முடைய ஞானம் மனிதர்கள் மத்தியில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புத்தி கூர்மை உள்ளவர்களும் இன்றும் அதிக அறிவையும் ஞானத்தையும் தேடுகிறார்கள். மிகவும் முட்டாள்தனமான மார்க்கத்தை தெரிந்து கொள்பவர்கள் கூட அந்த நேரத்திலே ஞானம் இல்லாத செயல் என்று தோன்றாத போது அதை பின்பற்றுகிறார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக மனிதர்கள் கூட எதை தேடுறாங்கன்னா ஞானத்தை என்ன பண்ணிடுறாங்க, தேடுறாங்க. அது சில நேரம் என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்றது இல்லைன்னா தவறான விஷயங்களுக்கு கூட கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக ஏன் தேவன் நியமிக்க வேண்டும்னா, இப்போ பாருங்க உலக மனிதர்கள் வந்து விழுந்து போனவர்களா, விழுந்து போகாத, அதாவது பரிபூர்ணத்தில் உள்ளவங்களா, பரிபூர்ண மற்றவர்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், பரிபூர்ணம் விழுந்து போன நிலைமையில உள்ளவங்க. ஆனா அவங்களே என்ன பண்றாங்கன்னா ஞானம் தேடுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா சில நேரம் ஃபெயிலியர் ஆயிருது இல்லைங்களா. இப்ப தொடர்ந்து சகோதரர்கள் கூடிய அந்த எழுத்துக்களை படிக்கலாம் சார். படிங்க சார். அப்படித்தான் யார் டைம் இருந்துச்சுன்னா, அப்ப ஞானம் தேடுற விஷயத்துல யாரும் கூட முயற்சி பண்ணிருக்காங்க. ஞானம் தனக்கு வேணுங்கிறத கூட யார் முயற்சி பண்ணிருக்காங்கன்னா இந்த ஏவாள் முயற்சி பண்ணிருக்காங்க. தொடர்ந்து படிங்க. அவள் அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஆசைப்பட்டால் உண்மையில் விளக்கப்பட்ட விருட்சமே ஞானத்துக்கு திறப்பு வாசல் போல் தோன்றுகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன கண் பார்த்தாங்கன்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னவொன்னு அந்த ஞானத்துக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கூட நம்ம பாக்குறோம். அதனை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம்னா தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவளுடைய சிருஷ்டிகளுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணிற்று. அப்படியானால் நமக்கு ஞானத்தின் நலமான வழிகளில் மாத்திரமல்ல. இங்கதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். இப்போ விழுந்து போன மனிதர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவங்க ஞானத்தை தேடுறாங்க. ஆனா அது எல்லாருக்குமே சில நேரம் சக்சஸ் ஆயிருதானா, ஆகிறது அல்ல. விழுந்து போன மனிதர்களுக்குள்ளேயே ஒருவேளை இந்த ஞானம் கிறிஸ்துவே நமக்கு ஞானமா தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விழுந்து போன மனிதர்கள் மத்தியில நம்ம எடுத்துக்கலாம். என்ன தேவைங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருங்க, பரிபூர்ணம் உள்ளவர், அவருடைய ஞானம் சிறந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஆனா பரிபூர்ணம் உள்ளவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஏவாள்கிட்ட கூட என்ன தவறு நடந்திருக்குன்னா, ஞானத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்துல என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா பரிபூர்ண நிலைமையிலேயே என்ன ஆயிருக்கு அந்த ஒரு ஞானத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தவறி இருக்காங்க அப்படிங்கிற. அப்ப பரிபூர்ணம் இருந்த ஏவாளுக்கே என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா ஞானத்தை கண்டுபிடித்து அதன்படி வாழக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணணும்னா முடியல. இப்போ பரிபூர்ணம் உள்ளவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பாக்குறோம்னா கண்டிப்பாக ஒரு ரட்சகர் தேவையா தேவையில்லைங்களா. அது கொடுக்கும் போதே சகோதரர் என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதனுடைய சமாதானத்தின் பாதைகளிலும் வழி நடத்த ஆலோசகர் எவ்வளவாய் தேவைப்படுகிறார். ஒருவேளை அன்னைக்கு கிறிஸ்துவே நமக்கு ஞானங்கிற மாதிரி ஏவாளுக்கு ஒரு ஞானம் உள்ள ஒரு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா இந்த ஞானத்துக்கு கண்டுபிடிக்கிற விஷயத்துல தவறு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து பார்க்கும் பொழுது பரிபூர்ணமாக இருந்த ஏவாளே தவறும் பொழுது இன்னைக்கு எல்லாமே நம்ம பரிபூர்ணத்துல இருக்கோமா? கண்டிப்பாக இல்லைங்களா. அப்படின்னா கிறிஸ்து என்கிற ஞான வழிகாட்டி தேவையா இல்லைங்களா? இப்ப நம்ம சொல்லலாம் நமக்கு கிறிஸ்து மேன்மை உள்ளவருங்கிற ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லலாமா, அல்லது எந்த ஒரு மனிதனுக்குமே ஞானத்துல என்ன பண்ண முடியாதுன்னா சரியாக என்ன பண்ண முடியாதுங்க, அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளாக போக முடியாது. அது பரிபூர்ண மற்ற மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது பரிபூர்ணமுள்ள இருந்த ஏவாள் ஆதாமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு ஞானமுள்ள ஆலோசகர் இல்லாம என்ன பண்ண முடியாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாது. விசேஷமாக பார்க்கும் பொழுது திருச்சபைக்கு வந்து பார்க்குறோம்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அவங்க தேவனோடு சென்று சேர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஞான ஆலோசகர் தேவைங்கிறத தெரிஞ்சுதான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்புல யாரை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன முக்கியம் தெரியுங்களா? ஞானமே முக்கியம். இந்த ஞானத்தின் இவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் யார்கிட்ட வந்து சேர முடியும்னா ஏன்கிட்ட வந்து சேர முடியுங்கிறது தான் கிறிஸ்துவே நமக்கு என்ன பண்றாருன்னா ஞானமாக கொண்டு வந்து வைக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா
இப்போ நம்ம எல்லாரும் பெயர் சபையிலேருந்து அழைக்கப்பட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம வந்ததுக்கு எது காரணம்? முக்கிய காரணம் படிக்கும்போது நமக்கே தெரிஞ்சு எது முக்கிய காரணம்னா, நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் முக்கியமான காரணம். கரெக்டா இல்லைங்களா? இப்போ பாருங்க, நிறைய பேர் வந்து படிச்சாங்கல்ல, படிக்கும்போது இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தா சரியான வழியில போயிடுவேன் அப்படிங்கிறத நம்மளால ஏன் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு, அவங்களால ஏன் புரிஞ்சுக்கிற முடியல? நமக்கு வெளிப்படுத்தின ஞானம் தானே அவங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து இப்ப சரியா ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க எதை பயன்படுத்திருக்காங்கன்னா, ஞானம்ங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி புத்தி என்ன பண்ணியிருக்காங்க, கையாண்டிருக்காங்க. அதுக்குண்டான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்து சரி இதுதான் உண்மையான சத்தியம், தேவன் கொடுத்த அழைப்பு தான், இந்த அழைப்பு தான் சரியான அழைப்புங்கிறத சரியாக புரிந்து கொண்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு உள்ள இந்த சத்தியத்துக்குள்ள வரணும்னாலே, இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து நம்ம ஞானசானம் எடுத்து அடுத்த பகுதிக்குள்ள போகணுங்கிறதுக்கு கூட எது முக்கியமாக தேவைப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த ஒரு ஞானம். அதனாலதான் நீங்க ஞானத்துக்கு நீங்க என்ன சொல்றாருன்னா, முக்கிய இடத்தை கொடுக்கறத நம்ம சகோதரர் அங்க வலியுறுத்துறத தேவனுடைய ஆவினால வழிநடத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்லும் போது இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்னா, கிறிஸ்துவே நமக்கு ஞானம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அவர் இல்லாம நம்ம தேவனிடத்துல போய் சேர முடியாதுங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்து சகோதரர் என்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ ஞானம் தான் முக்கியம், அந்த ஞானத்தை தான் கிறிஸ்துவே ஞானமாக தேவன் நமக்கு வச்சுட்டாரு. இப்போ ரெண்டு விதமான ஞானம் இருக்குங்கிறத அடுத்து என்ன பண்றாருன்னா அப்படி தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒண்ணு உலக ஞானம் இருக்கா இல்லைங்க, உலக ஞானம். இன்னொன்று வந்து பார்க்கும்போது பரத்திற்குரிய ஞானம். புது சிஷ்யனுடைய அழைப்புக்குள்ள வரும் பொழுது அநேகர் என்ன ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த ரெண்டு ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுல அல்லது இந்த ரெண்டு ஞானத்துக்குள்ள வளர்றதுல என்ன ஆயிடுறாங்கன்னா தவறிடுறாங்க. சில நேரம் பரத்துக்குரிய ஞானத்துல வளர்றதுல தான் அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய வழி தொடரணும். ஆனா என்ன ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இந்த இரண்டு ஞானத்தையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு வழி விலகி போறது கூட நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு புது சிஷ்யனுடைய அழைப்புக்கு கிறிஸ்துவே நமக்கு ஞானம் சொல்லி வச்சுட்டு அதுக்கு அடுத்த சகோதரர் என்ன எழுத ஆரம்பிக்கிறாருன்னா, இரண்டு வகையான ஞானம் இருக்கு. ஒன்று வந்து பார்க்கும் பொழுது உலக ஞானம். இந்த உலக ஞானத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? உலக ஞானத்தை ஒரு லிஸ்ட் போட்டா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். நிறைய இருக்குன்னு ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிட்டாங்க சகோதரர் முடிச்சிட்டாங்க. சுயநலம் இருக்குமா? சுயநலம் கண்டிப்பா உலகத்தினுடைய ஞானத்துக்குள்ள இருக்கு. அடுத்து சுய சித்தம் செய்யறது இருக்கு. அடுத்து வந்து பார்க்கும்போது சுய மதிப்பு தேடுற விஷயம் கண்டிப்பாக இருக்குங்கிறது பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது சுய நீதி இல்லைங்களா? அடுத்து பார்க்கும் பொழுது சுய நிறைவு. இது எல்லாமே வந்து பார்க்குறோம்னா எந்த ஞானத்தினால வழிநடத்தப்படுறாங்க, எந்த ஞானத்துக்குள்ள இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா உலக ஞானத்துக்குள்ள. இது தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் அதாவது சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் உரியதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இது பிசாசுக்குரிய காரியங்களாக இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா சகோதரர் உலக ஞானத்தை குறித்து அதிகமாக அந்த இடத்துல என்ன பண்ணலன்னா எழுதல. தொடர்ந்து அவர் அதிகமாக அநேக பக்கங்கள் எதுக்கு எழுத ஆரம்பிக்கிறாருன்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு என்ன பண்றாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்ப படிக்கலாம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாத்தீங்கன்னா இதுல பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு தேவன் ஒரு லிஸ்ட் போடும்போது என்ன பண்றாரு, அது என்ன பண்றாரு ஒரு நிறைய ஒரு வரிசைகளை என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் இதுதான் எங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுன்னா தேவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதுதான் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக நியமித்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது முதலாவது அது என்ன இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம்னா சுத்தம் இல்லைங்களா? அடுத்து பின்பு சமாதானம். அவர் ஆர்டர் என்ன பண்றாருங்க கொடுக்குறாரு. இங்க பாருங்க, அதை சகோதரர் எழுதின அந்த வரிகளை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு புரியும் ஏன் தேவன் இங்கு முதல்ல சுத்தம் பின்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருங்கிறத கூட சகோதரர் எப்படி எழுதிருக்காருன்னா அதுக்கு ஒரு வரிசை இருக்கு. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை கையாளுறதுல கூட நமக்கு என்ன தேவைன்னா மிகப்பெரிய ஞானம் தேவை. அப்ப பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எதோடு தொடர்புடையதா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது படிங்க சிஸ்டர் வசனம் 109ஆம் பக்கத்துல அந்த பிராக்கெட் பண்ணது மட்டும் படிங்க. 109ஆம் பக்கம் இந்த பிராக்கெட் பண்ணிட்டு பாருங்க. இங்க பரலோக ஞானம் அன்பின் குணாதிசயத்தோடு ஒத்துப்போகிறது. பாருங்க, இப்ப நம்ம படிச்ச பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது சுத்தமாயும்
பின்பு சமாதானமாயும், அடுத்து வரக்கூடிய சாந்தம், இணக்கம், அடுத்து வந்து பார்க்கும்போது நற்கனி, அடுத்து வந்து தொடர்ந்து படிச்சோம் இல்லைங்களா? இது அனைத்தும் எதோடு ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணியிருக்குன்னா பின்னிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எதோட ஒத்து போகிறதுனா அன்பின் குணலட்சணத்தோடு என்ன பண்ணுதுங்க? அவை அனைத்துமே அன்பின் குணலட்சணத்தோடு என்ன பண்ணுதுன்னா ஒத்து போகிறது. அது தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த ஞானமே செயல்படும் விதத்திலும் கூட ஒழுங்கு இருக்கிறது. பாருங்க, இந்த ஞானமே செயல்படும் விதத்தில கூட என்ன இருக்குங்களா? ஒரு ஒழுங்கு இருக்கு. அதாவது பார்க்கும்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சொல்லி பார்க்கும்போது லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல முக்கியமா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா மிகப்பெரிய ஒழுங்கு இருக்கு. அது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா என்ன ஒழுங்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்கணும். அப்போ சகோதரர் எழுதும் பொழுது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது என்ன எதிர்பார்க்குது? சுத்தம். என்ன விதமான சுத்தம் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது சுத்தம், பின்பு சமாதானம். இப்போ உலக மனிதர்கிட்ட போனோம்னா முதல்ல எதோ வைப்பாங்க? சுத்தத்தை வைப்பாங்களா, சமாதானத்தை வைப்பாங்களா? இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போகலாம். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது சுத்தம். சுத்தம் இருந்தா தான் பின்னாடி என்ன கேட்குதுங்க? சமாதானம் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு வர்றேன், அவருடைய வீடு வந்து சுத்தமாகவே இல்லை. அப்போ தேவன் அந்த சமாதானத்தை சொல்ல வராரா? அந்த சுத்தத்தை சொல்ல வராரானா இல்லை. இப்போ தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ செய்யலைன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா சுத்தம் இல்லைங்களா? தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அவர் தங்கி வாழக்கூடிய அந்த இருதயத்துல வேற ஒரு காரியம் வருதுன்னா அதுக்கு பேர் சுத்தம் இல்லை. அப்ப அதான் சொல்றாரு, முதலாவது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்ன எதிர்பார்க்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா சுத்தம் இல்லைங்களா? இப்போ இன்னும் பார்க்கும்போது ஒரு சகோதரன் ஒரு விஷயத்தை ஒரு பலவீனத்துல தவறாருன்னு வைங்க, அவர்கிட்ட சுத்தம் இல்லைன்னா இப்போ பரலத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல அவங்கள்ட்ட என்ன எதிர்பாருங்க? சுத்தம் எதிர்பார்த்து பின்பு என்ன பண்ணுங்க? சமாதானம். இப்போ உலகத்துல இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம். சகோதரர் எல்லாம் எழுதியிருக்காரு, அதை அப்படியே எழுதியிருக்காரு. உலக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல எதை எதிர்பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? இன்னைக்கு நாடுகள்லாம் அடிச்சுக்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு வகையில் அவங்க பக்கம் தவறு இருக்குல்ல, ஆனா தவறை சுட்டி காட்டுறதுக்கு பதிலாக முதல்ல என்ன பண்ணிடுறாங்க அவங்க? சமாதானம். அப்ப பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எது தேவைன்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். ஒருவேளை இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல எப்படி செயல்படுவோம்னா முதல்ல என்ன பண்ண மாட்டோம்னா சுத்தத்தை எதிர்பார்க்க மாட்டோம், சமாதானத்துக்கு போயிடும். இவை அனைத்துமே ஒன்னோடு ஒன்று என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறாருன்னா இணைந்திருக்கு. முதல்ல சுத்தம் இருந்தா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம்னா சமாதானம் நடக்கும். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அடுத்து நேரம் எங்கே கொண்டு போகணும்னா சுத்தம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன கொண்டு போகணும்னு சொல்லி பார்க்குறோம்னா சமாதானம் இல்லைங்களா? அப்போ இதுதான் இங்கே பார்க்கும் பொழுது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா வித்தியாசம் இருக்கு. அடுத்து பார்க்கும்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்கும்னா முதல்ல சுத்தம் வந்துருச்சு, அடுத்து சமாதானம் வந்துருச்சுன்னா அடுத்து எப்படி எதிர்பார்க்கும் அந்த ஞானம் எப்படி செயல்படும், அல்லது அந்த ஞானத்துக்குள்ள வளர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா சாந்தம். எப்படி இருப்பாங்க அவங்க? சாந்தம் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை சாந்தம் நமக்கு இல்லைன்னு வைங்க, இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா புது சிஷ்யனுடைய அழைப்புல யார் இங்கே ஞானமாக செயல்படலை அப்படின்னா கிறிஸ்துவே நமக்கு ஞானம்ங்கிற ஒரு விஷயம் செயல்படலை. அப்ப இந்த இடத்துல அவங்க பார்க்கும் பொழுது புது சிருஷ்டி எப்படி இருக்கும்? இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? சாந்தத்துக்கு ஜென்டில் இல்லைங்களா? புது சிருஷ்டி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்ப மாறாக செயல்படுறது அந்த புது சிருஷ்டின வாழ்க்கையில செயல்படுதுன்னா அவங்க எதிர்ப்புள்ள இல்லைன்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துல இல்லை. அப்போ முதல்ல சுத்தம், அடுத்து சமாதானம், அடுத்து சாந்தம், அடுத்து போகும்போது கண்டிப்பா அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இணக்கம். இணக்கத்துக்கு என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு ஒன்னஸ் இல்லைங்களா? இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு சகோதரன் வந்து ரெண்டு சகோதரர்கள் இணைந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க. உதாரணத்துக்கு சொல்லும் போது மதுரைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. போகும்போது ஒரு சகோதரர் சொல்ற தாராபுரம் ரோடு என்ன இருக்கு? ரொம்ப டேமேஜா இருக்கு, ஆனா பக்கம். இன்னொரு சகோதரர் பொள்ளாச்சி ரோடு எப்படி இருக்கு? ரொம்ப நீட்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் தூரம். இந்த சகோதரர் சொல்றாரு இல்ல இதுல போலாம், இந்த சகோதரர் இதுல போலாம். இப்படியே இருந்தாச்சுன்னா
தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன பண்ணாதுன்னா காத்திருக்காதுன்னு தேவன் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. கண்டிப்பா காத்திருக்காது. உங்க 2 பேரை தவிர விட்டுட்டு வேற ஒரு ஆள் என்ன பண்ணிடுவாங்க, அவ போயிடுவாங்க. இதுதான் தெய்வீகத்தின் அந்த ஞானம் பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய இணக்கம். ஒரு சகோதரன் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது விட்டு கொடுக்க வேண்டுங்கிறத தேவன் என்ன பண்றாருன்னா இந்த பரலோக ஞானத்துக்குள்ள ஒரு இணக்கமான காரியத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப கூடவே நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப புது சிஷ்யனுடைய அழைப்பினுடைய காரியங்களை படிச்சுட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மளுடைய அழைப்பினுடைய அட்வான்ஸ் கிடையாது. இதை என்ன சொல்லலாம், பேசிக். அதாவது சாதாரணமாக நம்மள்ட்ட அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு குணலட்சணம் அப்படிங்கிறத தான் இங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது எப்படி இந்த ஒரு சுத்தத்துக்கு ஒரு கேட்டகரியை தேவன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இரக்கம். இப்போ இங்கேயும் கூட பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இரக்கத்தோடு செயல்படும். எப்ப செயல்படும்னா ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யும் பொழுது தெரியாம அல்லது பலவீனத்தில் தவறுறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணும், இரக்கம் காமிக்கும் இல்லைங்களா? அதே நேரத்துல தெரிஞ்சே சொல்லி சொல்லி வசனங்கள் திருப்பி திருப்பி ஒருத்தருக்கு எச்சரிக்கப்பட்டும் செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணாதுன்னா இரக்கம் காண்பிக்காது. இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இரக்கம் என்ன பண்ணாதுன்னா, யார் ஒருத்தர்கிட்ட அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் செயல்படுதோ அவங்கள்ட்ட இரக்கம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அவங்க அறியாமையில செய்யறாங்க அல்லது பலவீனத்துல செய்யறாங்கன்னா அவங்களை என்ன பண்ணும்னா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்காக இரக்கம் பாராட்டும். அதே நேரத்துல அவர்கள் தெரிந்து பலமுறை எச்சரிக்கப்பட்டும் செய்யறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மத்தியில் என்ன பண்ணாதுன்னா இரக்கம் காண்பிக்காது. அதாவது புது சிருஷ்டி கண்டிப்பான முறையில எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா ரொம்ப கடுமையானது, அதே நேரத்துல மிக இலகுவானது. அப்படிங்கிறதுக்கு எது தேவைன்னு சொல்லி பார்க்கறோம்னா இந்த ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் தேவை. அடுத்து பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கு எது இல்லைன்னு சொல்லி பார்க்கறோம்னா எது இல்லைங்க, பச்சை பாதம் இல்லை. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், அந்த ஞானத்துல ஒருத்தர் புது சிருஷ்டி அழைக்கப்பட்டு செயல்படுறாருன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடாத அல்லது அவர் இந்த பரத்திலிருந்து ஞானத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம்னா பச்சை பாதம் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்காது. அதுக்கு தான் சகோதரர் எழுதும் பொழுது அவர் தெளிவா எழுதுறார். படிங்க வசனம், இதுல இந்த இது படிங்க. 111ஆம் பக்கம். இந்த பரலோக ஞானமானது பாரபட்சம் இல்லாதது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரபட்சம் என்பது அநீதியை குறிக்கும். மேலும் பரிசுத்தம், சமாதானம், சாந்தம், கிருபை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் நற்கனிகளும் மனிதர்களுடைய குணாதிசயத்துக்கு மதிப்பளிக்குமே அல்லாமல் மனிதர்களுக்கு பாரபட்சம் காட்ட இனியும் வழி நடத்தாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனின் வெளித்தோற்றம், தோலின் நிறம் போன்றவை. இங்க பாருங்க, சகோதரர் சொல்லும் போது ஒருவேளை பாரபட்சம் பரத்துக்குரிய ஞானத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அவர் தவறு செஞ்சுட்டாருங்கிறதுக்காக அவரு நல்ல கலரு, நல்ல ஒரு வசதி படைத்தவர் அப்படிலாம் என்ன பண்ணாது, பார்க்க கூடாது. அதே நேரத்துல அந்த ஒரு அறியாமையில பலவீனத்துல செய்யறாருன்னா இவர் ஒரு ஏழை, இவர் ஒரு நிறமற்றவர், இவர் ஒரு தகுதியானவர் அப்படின்னா என்ன பண்ணாதுன்னா இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் பிரிச்சு என்ன பண்ணாதுன்னா பார்க்காது. அப்படிங்கிறத கூட என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அநேக நேரங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கூட ஒரு இளைய சகோதரர், புதுசா வந்த ஒரு சகோதரர் சப்ஜெக்ட் பேச வர்றாருன்னு நமக்கு என்ன தோணும், எப்படி சகோதரி சொல்றாங்க எப்படி பேசுறாருங்கிறத பார்ப்போம். உண்மையிலே அது நல்ல விஷயம் தான். ஆனா சில நேரங்கள்ல நம்மளுடைய அந்த ஒரு செயல்பாடு எப்படி இருக்கும்னா இவர் என்னத்தை அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்குள்ள செயல்பட்டுச்சுன்னா நம்ம புது சிருஷ்டியினுடைய ஞானத்துல வளர்க்கப்படவில்லை, அதாவது கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக செயல்படுகிறார்ங்கிற ஒரு விஷயத்துல தவறுகிறோம் என்பது கூட நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். காரணம், புது சிருஷ்டியினுடைய அழைப்புல கிறிஸ்துவே ஞானமாக இருக்கும் பொழுது அது பாரபட்சம் பார்க்காது அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து மாய்மாலம் அற்றது, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்ன பண்ணோம்னா மாய்மாலம் அற்றது, உள்ளத்துல ஒண்ணு வைத்து கொண்டு என்ன பண்ணாதுங்க புறம்பே ஒண்ணு பேசாதுங்கிறத தெளிவா என்ன பண்றாருன்னா நம்மளுடைய சகோதரர் எழுதுறாரு. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இன்னைக்கு உலக மனிதர்கிட்ட பார்க்கும்போது எத்தனை இருக்கும், சுத்தம் இல்லாதவர்களோட சமாதானம் ஆவாங்க. அடுத்து பார்க்கும்போது சாந்தம் காமிக்க வேண்டிய இடத்துல வெறுப்பு காமிப்பாங்க, இணக்கம் காமிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவாங்க விரோதிப்பாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது பச்சைப்பாதம் காமிக்க கூடாத இடத்துல கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் வேணும் யார் வேண்டாம்ங்கிற ஒரு விஷயத்த கூட அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது மாய்மாலம் அவர்களுடைய வாழ்க்கை கூட இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள்கிட்ட என்ன இல்லைன்னா கிறிஸ்து என்கிற ஒரு ஞான வழிகாட்டி
இல்லை அப்படிங்கிறது என்னவா தெரியுதுன்னா மிக நன்றாக தெரியுது. ஒருவேளை இவை அனைத்தும் இருக்குன்னு வைங்க, பரத்துக்குரிய ஞானம் ஒருத்தர் இருக்குன்னா, இந்த ஞானத்தில் அவர் கட்டுப்பட்டு வளர்றாருன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம்னா, பரத்துக்குரிய ஞானம் கிருபையும் நல்ல கனிகள் நிறைந்ததுமா தான் என்ன பண்ணணும்னா இருக்கும். அவர் ஒரு வார்த்தை பேசினாருனாலே அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒருவேளை பரத்துக்குரிய ஞானம் பரத்துல இருந்து வரக்கூடிய ஞானத்தின் மூலம் ஒருத்தர் செயல்பட்டாருன்னா அவர் பேசுறது என்ன பண்ணலாம்? சாதாரணமா பேசும்பொழுது கூட என்ன பண்ணுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அதான் படிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர்ல படிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உப்பால் சாரமேறினதா இருக்கணும் இல்லைங்களா? நம்முடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அங்க யார் வெளிப்படணும்னா கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தைகள்ல வெளிப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பரத்திற்குரிய ஞானம் உலகத்துடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. ஸோ இந்த ஒரு பரத்துக்குரிய ஞானத்தை யார்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும்னா கிறிஸ்துட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அவர் அடுத்து எழுதுறாரு. அப்போ இந்த பரத்துக்குரிய ஞானம் மட்டும்தான் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா நம்முடைய ரட்சகர் அதாவது தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஆகவே இந்த ஒரு பரத்துக்குரிய ஞானத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா கிறிஸ்துட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் பார்க்கும் பொழுது அவருடைய நடத்தை, அவருடைய வாழ்க்கை மூலமா நீங்க என்ன பண்ணலாம்? ஞானத்தை பெற்றுக்கொள்றோம். நீங்க பெற்றுக்கொள்றோமா இல்லைங்களா? எப்படி நம்ம நடக்கணுங்கிறத நமக்கு முன்னோடியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமித்து போயிருக்கிறார். அவருடைய அடுத்து படிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, அவர் பேசி வைத்திருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம படிக்கிறது மூலமா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா கிறிஸ்துவை நமக்கு ஞானமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஞானத்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல அப்போஸ்தலர்களுடைய நடத்தையும் கூட சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. அப்போஸ்தலர்களுடைய நடத்தையில கூட என்ன இருக்கு அப்படிங்கிற சகோதரர் எழுதுறாருன்னா ஞானம் இருக்கா இல்லைங்களா? அநேக இயேசு கிறிஸ்து சொல்லாத அநேக காரியங்களை யார் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அப்போஸ்தலர்கள் சொன்னது மட்டும் இல்ல அவருடைய வாழ்க்கையும் வாழ்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லும் போது நீங்க அதாவது தீமை செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பாடு அனுபவிக்காதீங்க, நன்மை செய்து பாடு அனுபவிங்கிறது ஞானமா இல்லைங்களா? அதை அந்த விஷயத்தை கையாளும் பொழுது அதனுடைய புத்தியை நம்ம செயல்படுத்தி நடக்கும் பொழுது அதற்குண்டான பிரதிபலன் நம்ம பெறுகிறோமா இல்லைங்களா? அதனால சொல்லும்போது அப்போஸ்தலருடைய நடத்தையிலிருந்து கூட நமக்கு என்ன வெளிப்படுதுன்னா ஞானம் வெளிப்படுது அப்படிங்கிறத முதல்ல இந்த ஒரு புது சிஷ்யனுடைய அழைப்புல தொடர்ந்து சகோதரர் எழுதும் பொழுது கிறிஸ்துவே நமக்கு ஞானம். இப்ப நமக்கு தேவையா கிறிஸ்துங்கிற ஒரு ஞான ஆலோசகர் தேவையா? கண்டிப்பா. சரி, இந்த ஒரு ஞான ஆலோசகர் ஒருவேளை ஏவாளுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா அவங்க தவறு இருப்பாங்களா? ஆனா அநேக நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஞான ஆலோசகருக்கு கிடைச்சும் அநேக நேரங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த ஒரு புது சிஷ்ய வாலியம் படிக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம வந்து சீர்திருத்தி கொள்றதை நம்ம முயற்சி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவே நமக்கு நீதி, கிறிஸ்துவே நமக்கு நீதி. இந்த ஒரு நீதிக்குள்ள நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியல. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நிறைய சகோதரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ கிறிஸ்துவே நமக்கு நீதி, எப்படி கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருந்தாரோ அவரே நமக்கு எப்படி நீதியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியம் பார்க்கும் பொழுது அப்போ சகோதரர் தொடர்ந்து எழுதும் பொழுது என்ன எழுதுறாருன்னா நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள் ஸ்பெல்லிங்ல இதா இருக்கு, கொஞ்சம் மன்னிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான நீதிமான் தானே, நீதிமான் அதாவது கிறிஸ்து நமக்கு நீதினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதுக்குள்ளான வார்த்தையை சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரித்து அதற்கு ஒரு விளக்கத்தை முதல்ல என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்துவே நமக்கு நீதிங்கிறத எழுதியிருக்காரு. முதல்ல என்ன வார்த்தை எழுதுறாருன்னா அந்த நீதி, அப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு நியாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா இப்போ புதுசா ஒருத்தர் நீதிமான் ஆக்குறது இல்லை, அவங்க ஏற்கனவே நீதியில இருந்து என்ன பண்ணியிருக்காங்க தவறி போனவங்களை தான் என்ன பண்றாருன்னா ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. அதாவது நீதிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுல இருந்து உடன்பட முடியாத நிலைமையில இருக்கிறவரை திருப்பி கொண்டு சேர்க்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான் ஆக்கப்படுது. அதாவது நீதியை இழந்த நபரை மீண்டுமாக என்ன பண்றதுன்னா நீதிக்குள்ள கொண்டு வருவதுங்கிறதுக்கு பேர் தான் நீதிமான் ஆக்கப்படுதல். இந்த ஒரு வார்த்தையை அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தவறாக புரிந்து கொள்றாங்க அப்படிங்கிற சகோதரர் எழுதிட்டு இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு நீதி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே இந்த நீதியை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, விலகி போனவங்களை மீண்டுமாக என்ன பண்றாருன்னா கொண்டு வந்து சேர்க்கிறாருங்கிறத முதல் பாயிண்டா என்ன பண்றாருன்னா சகோதரர் எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன பண்றாருன்னா நீதிமான் ஆக்கப்படுறதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள போறார்.
நீதிமான்கிற ஒரு வார்த்தைக்கு நான் விளக்கம் பார்த்தோம். இப்ப சகோதரர் அடுத்து எழுதும் பொழுதும்போது நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு போகிறார். இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு நீதிமான்னா யாரா இருந்திருப்பார்? இப்போ நம்மளாம் நம்மளாகட்டும் மற்ற ஜனங்களாகட்டும் நீதிமானாக ஆக்கப்படுறதுக்கு தேவனால ஒரு முயற்சிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே ஒரு நீதிமான்னா யாரை சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவ விட்டுருங்க, வேற யார் சொல்லலாம்? நீதிமான் அதாவது யார சொல்லலாம்னா ஆதாம் சொல்லலாம் இல்லைங்களா? அவர் முதல்ல தவறுறதுக்கு முன்னாடி அவர் நீதிமானா இல்லைங்களா? சரியான நீதிமான் அவர், கரெக்டா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை தவிர அடுத்து எடுத்துக்கணும் இந்த பூமியில அவர் சரியான நீதிமான். இப்போ இந்த ஒரு நீதிமான் ஆக்கப்படுற ஒரு விஷயத்துல சகோதரர் சொல்லும் பொழுது ஒரு தராசு கல்லை எடுத்துட்டு அதுல ஒரு பக்கம் தேவனுடைய நீதி, இன்னொரு பக்கம் கீழ்ப்படுதல். இதுல ஆதாம் விழுந்து போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த படத்துல சரி சமமாக இருக்கிறத அப்படி பார்க்கணும். அப்படின்னா தேவனுடைய நீதியோடு ஆதாம் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சில காலங்கள் என்ன பண்ணிருக்காருங்க, ஒத்து போயிருக்காரு. இது வரைக்கும் இவர் ஒத்து போன காலம் வரைக்கும் நீதிமான் அப்படி ஆக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணல, உருவாகவில்லை. கரெக்டுங்களா? அவர் தேவனுடைய நீதியோடு ஒத்து போகிற வரைக்கும் என்ன ஒரு விஷயம் உருவாகவில்லைன்னா நீதிமான் அப்படிங்கிற ஒரு காரியம் பண்ண வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள தேவன் கடந்து போக வேண்டிய வேலை வரவில்லை. என்னைக்கு இவர் தேவன் எதிர்பார்த்த அந்த ஒரு நீதிக்கு ஆப்போசிட்டா, அதாவது நீதிக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதலை காமிக்கலையோ அன்னைக்கே தேவனுடைய நீதி என்ன பண்ணிடுச்சுன்னா மிகப்பெரிய வெயிட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் போட படத்துல ரெண்டுமே எப்படி இருந்துச்சுங்க. என்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த நீதி கீழ்ப்படிதல் தவறும் பொழுது நீதி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா கீழே இறங்கியது. இப்போ இந்த நீதியை மறுபடியும் சரிக்கு கொண்டு வரணும்னா சரியான ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன பண்ணணும், நடைபெற வேண்டும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்போ ஆதாம் என்ன ஆயிட்டார், கீழ்ப்படுதலை விட்டு இப்போ இங்க இருந்தா என்ன விஷயம் உருவாக தேவைப்படுது நமக்கு? இப்போ நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். அதாவது நீதியை இழந்து போன மனிதர்களை மீண்டுமாக என்ன பண்ண முடியும்னா கொண்டு சேர்த்து அந்த தராசை மறுபடியும் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க, நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்க உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறோமா? அப்போ இந்த இடத்துலதான் நீதிமானாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இல்லைங்களா? இப்ப ஆதாம் கீழ்ப்படிதலை காமிக்காம போனார்ல, எவ்வளவு தூரம் கீழ்ப்படிதலை காமிக்காம போயிருப்பார்? ஏன்னா சகோதரத்துக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, இப்போ ஆதாம் கீழ்ப்படிதலை காமிக்காம அவர் என்ன பண்ணிட்டாருங்க, தவறி போயிட்டார். அதனால தேவனுடைய நீதி ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. அதை மறுபடியும் மேல கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் தெய்வீக ஏற்பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை உலக ஜனங்கள்கிட்ட போயிட்டு தேவன் ஏன் இந்த ஒரு உலகத்தை அழிக்கிறாரு அப்படின்னு எல்லா காரியங்களும் நம்ம எடுத்து உரைக்கிறோம்னு வைங்க, சத்தியமே தெரியாத ஜனங்கள்கிட்ட அவங்கள்ட்ட கடவுளை பத்தி சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஏங்க கடவுள் இப்படி செய்யறாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப நம்ம எங்க போகணும், ஆதாமுக்கு போகணும். ஆதாம்கிட்ட போய் ஆதாமுடைய கதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லும் போது ஒரே ஒரு பழத்தை என்ன பண்ணாரு அவர் சாப்பிட்டதுனால. இப்ப உலகத்தை என்ன கேட்கறாங்க, அந்த பழத்தை எங்கள்கிட்ட தேவனை கொடுக்க சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம், கீழ்ப்படிந்து காட்டுறோம். இப்ப தேவனுடைய பதில் என்னவா இருக்கும், அல்லது தேவனுடைய சார்பில் இப்ப அந்த ஒரு பதிலை நம்ம கண்டுபிடிக்கும். கரெக்டா இல்லைங்களா, சரியா இல்லைங்களா? இப்போ அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன இருக்கும்? அவங்க கேட்குறாங்க, நீங்க பழத்தை என்ன பண்ணுங்க, வாங்கி எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க என்ன பண்றோம், கீழ்ப்படிஞ்சு காட்டுறோம். அப்படிங்கிறது தான் இப்போ என்ன எழுதும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி நம்மளுடைய சகோதரர் எழுதும் பொழுது, ஆதாம் கீழ்ப்படியாமையில ஒரு 100 கிலோமீட்டர் போயிருந்தாருன்னா இன்னைக்கு உலக ஜனங்கள் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்காங்கன்னா எண்ணிக்கையே இல்லாத கிலோமீட்டருக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப இது எந்த அடிப்படையில் எடுக்கலாம்னா, இப்ப பாருங்க, ஒரு பானை முழுவதும் நம்ம அரிசி வைக்கிறோம் சரிங்களா, சாதம் வடிக்கிறது, அந்த சாதம் முழுவதும் வெந்துருச்சாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒரே ஒரு அரிசி. அப்படின்னா உங்களுடைய பிரதான தலைவரே 100 கிலோமீட்டர் போனா கண்டிப்பா நீங்க 90 கிலோமீட்டர்ல 80 கிலோமீட்டர்ல இருக்க மாட்டீங்க. எண்ணிக்கை இல்லாத தூரத்துல தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை விட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு தூரம் யார் போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா இவங்க போயிருக்காங்க. வசனம் நம்ம படிக்கலாம், சங்கீதம் 49 7வது வசனம். 49ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. பாத்தீங்கன்னா ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் இனி என்ன பண்ண முடியாதுன்னா ஜீவனை என்ன பண்ண முடியாதுங்க, ஈடுபலிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல,
எந்த ஒரு நன்மையான காரியத்தையுமே இந்த பரிபூரணம் அற்ற மனிதன் என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாதுங்கிற சகோதரர் தெளிவாக அந்த இடத்துல எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த விழுந்து போன சரீரத்தில் இருந்துட்டு நன்மை செய்வதாக நினைத்து கூட என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுது இப்போ இவங்க எங்க இருக்காங்கன்னா நீதிக்கும் இவங்களுக்கும் என்ன இருக்குங்க, மிகப்பெரிய தூரத்துல போயிட்டாங்க. அப்போ இவங்க கண்டிப்பா தேவன்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கறது கூட பிரயோஜனமற்றது அப்படிங்கிறத நம்முடைய சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதிட்டு இப்போ நல்லா ஒரு கேள்வி உருவாக்கும் பொழுது இப்ப எல்லாரும் தேவனோட தூரம் போயிட்டாங்க. அதுல யாரும் நம்மளும் தூரம் போயிருந்தோமா இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும் பொழுதே அவர் பிறக்கிறதுக்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதே அந்த வார்த்தை எப்படி வரும்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஏசையால அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ அந்த காலப்பகுதி வரைக்கும் எல்லாரும் எங்கேதான் இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூரத்துல இருக்காங்க. இதற்கு வழியே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் இதுக்கு அவர்கிட்ட தேவன்கிட்ட வழியே இல்லையா அவருடைய திட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வழியை உருவாக்குறார். அந்த வழிதான் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்து. எதற்காக இப்போ உருவாக்குறாருன்னா தூரம் போன அந்த ஒரு கீழ்ப்படிதலை இப்ப என்ன பண்ண போறாருன்னா மீண்டுமாக என்ன பண்ண போறாருங்க, அந்த நீதிமான் ஆக்கப்பட்டு எல்லாரும் எப்படி ஆதாம் எப்படி அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி தேவனோடு அந்த ஒரு உறவாடுல இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் தேவன் இந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்றாருங்க உருவாக்கினார். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப தூரம் சென்றிருக்காங்க. அவங்கள மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த வழிக்காக இப்போ யார் வரான்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரார். இந்த இடத்துல நம்ம இந்த புது சிஷ்யனுடைய அழைப்புல இந்த நீதிமான் ஆக்கப்படுறதுங்கிறது பார்க்கும்போது சபைக்கு மட்டும் பேசல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பேசிட்டு இருக்கோம். சபை அப்படிங்கிற விஷயம் பின்னாடி வரும். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே திருப்பி நீதிமான் ஆக்கப்படுற நிலைமைக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு வழி என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்த இவங்க எப்படி செய்ய போறாங்க அப்படின்னா எப்படி மன்னிக்கணும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா எப்படி இவங்க நீதிமானாக ஆக போறாங்க அல்லது இந்த நீதிமான் ஆக்கப்படுற நிலைமை எப்பொழுது வரப்போகுது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். அந்த விஷயத்தை படிக்கலாம். முதல்ல இருந்து படிச்சுங்க. 113ஆம் பக்கம். அப்படி என்றால் நாம் பார்க்கும் போது ஒரு இனமாக நாம் எல்லோரும் கூட அநீதியுள்ளவர்களாக, நியாயமற்றவர்களாக, அபூரணர்களாக, எந்த கிரியைகளின் மூலமும் எவரும் தேவ நீதியின் தேவைகளை சந்திக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இதுல என்ன படிக்கிறீங்க? அவர்கள் படிங்க. தொடர்ந்து படிங்க. ஒருவனும் தன் சகோதரன் அவர்கள் தம்மிடத்தில் நன்மை பெற தகுதியற்றவர்கள் என்றும் அவர்கள் ஜீவிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மரிப்பார்கள் என்றும் அவர் அறிக்கை செய்திருக்கும் போது அவர் அநீதியானவைகளை இருந்து போனவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோட தொடர்பு கொள்வாராக என்று நாம் கேட்கிறோம். இதை செய்வதற்கு அவருக்கு ஒரு வழியுண்டு என்று அவர் காட்டுகிறார். அதாவது தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் நற்கிரிகை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத, பரிபூர்ணமற்ற நிலைமையில இருக்காங்கிறத சகோதரர் எழுதிட்டு இதை செய்வதற்கு அவருக்கு என்ன இருக்குங்களா, ஒரு வழி உண்டு என்று என்ன காட்டுகிறார். அதன் மூலமாக தொடர்ந்து படிங்க. அதன் மூலம் அவர் இன்னும் தன்னை நீதியுள்ளவராகவும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராகவும் காட்டுகிறார். கிறிஸ்துவை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நியமித்திருக்கிறார் என்பதையும், கிறிஸ்து தன்னுடைய சொந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் பலியினால் இந்த உலகத்தை கிரயத்துக்கு கொண்டார் என்பதையும், இந்த உலகத்தை கிரயத்துக்கு கொண்டார் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஈடுபடி மூலமாக. ஆனா இது எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எழுதும் பொழுது தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஏற்ற காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு, நீதிமானாக, அதாவது தேவன் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயத்துக்குள்ள மீண்டுமாக கொண்டு வர்றதுக்கு எந்த காலம் வேண்டும்? நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு எந்த காலம்னா ஏற்ற காலம் சொல்லிட்டு அவருடைய 1000 வருட அரசாட்சி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே ஒரு மனிதன் நீதிமானாக ஆக்கப்படுறதுக்கு எவ்வளவு காலம் தேவைன்னா நமக்கு தெரிந்திருக்கிறபடி 1000 வருட அரசாட்சியில தான் ஒரு மனிதன் என்ன பண்ண போடுறாங்கன்னா நீதிமானாக
ஆக்கப்படுகிறான். அதுவும் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவை விசுவாசித்து அதன் மூலமாக அவன் கிரியை செய்து அந்த நித்திய ஜீவனை அவன் பெறும்பொழுது. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஏற்ற காலத்தில் 1000 வருட அரசாட்சியின் போது கிறிஸ்து தாமே தன்னுடைய மாபெரும் வல்லமையை எடுத்துக்கொண்டு பூமியின் ராஜாவாக ஆட்சி செய்வார் என்பதையும் உலகின் அனைத்து குடும்பங்களையும் சத்தியத்தின் அறிவினால் ஆசீர்வதிப்பார் என்பதையும் தகப்பனாகிய ஆதாமுக்குள் இருந்த தேவ சாயலின் பழைய நிலைக்கு கொண்டு வரும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தையும் வீழ்ச்சி மற்றும் மீட்பு பற்றி அனுபவத்தோடு அவர்கள் பலப்படுத்தப்பட்டிருப்பதையும் காட்டுவார். மனுக்குலத்தை பூரண நிலைமைக்கு கொண்டு வருகிற இந்த வேலையே என்ன ஆகும்னு சொல்லி பாக்குறோம்னா நீதிமான் ஆக்குதல். அப்பனா நீதிமான் ஆக்கக்கூடிய வேலை இப்ப நடைபெற்றிருக்கான நடைபெறுறது அல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்ம பேசுறோம். அப்ப அது எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா 1000 வருட அரசாட்சியில. சோ இந்த வேலையே நீதிமான ஆக்குதல் ஆகும். அப்படி என்றால் உண்மையில் பூரணமாக்குதல். கரெக்டா இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதன் எப்போ நீதிமானாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தராசு, அந்த தராசுக்கு நேர கிறிஸ்து மூலமாக எப்போ கொண்டு வரப்படுறாங்கன்னா இப்போ இல்லை, ஆனா இப்ப கிடையாது, ஆனா கண்டிப்பா உண்டு. எப்பன்னு சொல்லி பாக்குறோம்னா அவருடைய ராஜ்யத்துல. அதுவும் தொடர்ந்து படிக்கும் பொழுது நல்லா இருக்கும். 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்பத்துல அல்ல, அது எப்பன்னு சொல்லி பாக்குறோம்னா அது முடிவுல அப்படிங்கிறது. அப்ப நீதிமான் ஆக்கப்படுற விஷயம் எப்ப நடக்குது? ஆண்டவராகி, அதாவது 1000 வருட அரசாட்சியில். அப்போ இந்த ஜனங்கள் விசுவாசித்து வரணுங்கிறது இருந்தாலுமே கூட தொடர்ந்து படிக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா கிரிகையை காமித்திருக்கணும். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி நீதிமான் ஆக்கப்படுறாங்கன்னா கண்டிப்பா அவருடைய ஈடுபடி எல்லாம் விசுவாசித்து அவர் சொல்லக்கூடிய பாதையில கண்டிப்பா என்ன பண்ணணும்னா கிரிகை செய்து நீதிமான் ஆக்கப்படுறாங்க. சோ நீதிமான் ஆக்கப்படக்கூடிய வேலை எப்ப நடைபெறுகிறது என்றால், எப்ப நடைபெறுகிறது? 1000 வருட அரசாட்சியில. அப்போ ரைட்டு. அப்போ நீதிமான் ஆக்கப்படக்கூடிய வேலை எப்பதான்? அப்போ எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா? சரி, அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து வந்தவங்க தானே சபை. இப்ப நம்ம எப்படி? ஒரு கேள்வி என்னன்னா 1000 வருட அரசாட்சியில தான் என்ன பண்ணுதுங்க ஆரம்பம் பார்க்கும்போது ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை. அங்கிருந்து என்ன தேவைப்பட்டுச்சுன்னா நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு தேவைப்பட்டுச்சு தேவனுக்கு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை எப்ப மாறுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா 1000 வருட அரசாட்சியில தான் மாறுதுன்னா இப்ப சபையும் அதுக்குள்ள இருந்து வந்தது தானே. இப்ப நம்மலாம் எப்படி? நமக்கு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன பேர்? அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? 1000 வருட அரசாட்சி வரைக்கும் இந்த உலக ஜனங்கள் நீதிமான் ஆக்கப்படுறதுன்னா எது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்கு? உலக ஜனங்கள் இது வரைக்கும் காத்திருக்க 1000 வருட அரசாட்சி வரைக்கும். இப்ப சபையும் அதுல உலகத்திலிருந்து வந்தது தானே. கரெக்டா இல்லைங்களா? அப்போ தேவனுடைய திட்டத்துல தேவன் ஒரு மாதிரியை வச்சுட்டு இப்போ நம்மளும் நமக்கு ஒரு பேரை கொடுத்துருக்காருன்னு சும்மா கொடுத்துருப்பாரு. நம்மளும் எப்படி இருக்கோம்? அப்போ நீதிமான். நம்ம நீதிமான் தானே. அதாவது புதுசு இந்த உழைப்புக்கு வந்தவங்க எல்லாருமே நீதிமான். அப்படின்னா அது எப்படிங்கிறது தான் தேவன் அவருடைய திட்டத்துல இது எப்படி செயல்படுத்துறாருங்கிறது தான் என்ன பண்ண போறோம்னா அடுத்து பார்க்கணும். புது சிருஷ்டி உலகத்திலிருந்து வந்தது இல்லைங்களா? உலகத்திலிருந்து கூட தான் வந்துச்சு. ஆனா புது சிருஷ்டி நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கா? நீதிமானா எண்ணப்பட்டிருக்கா? நீதிமானாக ஆக்கப்படுதுங்கிறத நம்ம பார்த்தோம். பூரணம் அடைதல் ஏற்கனவே முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா? சகோதரர் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை பார்க்கும்போது உண்மையில் பூரணமாகுதல் ஆகும் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? இப்போ இங்க படிக்கும் பொழுது புது சிருஷ்டி இப்போ என்ன பண்ணப்படுதுன்னா நீதிமானாக எண்ணப்படுது. இப்போ புது சிருஷ்டி நீதிமானா அப்படின்னு கேட்டா தேவனால இப்ப நீதிமானாக என்ன பண்ணப்படுதுங்க? ஏதோ ஒரு காரணத்தினால என்னப்படுது. ஆனா இது முழுமையாக நீதிமானாக்கப்படவில்லை அப்படிங்கறதான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இதை படிங்க சிஸ்டர். 115ஆம் பக்கம். 115ஆம் பக்கம். நீதிமான் ஆக்கப்படுதல் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு இன்றியமையாத முதல் தேவை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் எப்படி நீதிமான் ஆக்கப்பட முடியும்? சரீர பிரகாரமாக, மனதின் பிரகாரமாக, குணாதிசயத்தின் பிரகாரமாக, உண்மையாக முழுமையான பூர்ண நிலைக்கு திரும்பி கொண்டு வரப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு நாங்கள் இல்லை என்று பதில் கூறுகிறோம். இல்லை என்று பதிலளிக்கிறோம். ஆனா இதையெல்லாம் உலக ஜனங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா அவருடைய 1000 வருட அரசாட்சியில் பார்க்கும் பொழுது என்ன சொல்லி பாக்குறோம்னா அவங்க சரீர பிரகாரமாக, மனதின் பிரகாரமாக, குணாதிசயத்தின் பிரகாரமாக, உண்மையாக முழுமையான பூர்ண நிலைமைக்கு அவங்க என்ன பண்ணணுங்க?
வரும்போது அந்த ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான் ஆக்கப்படுகிறது. அப்படி நான் இப்போ சபையை பார்க்கும்பொழுது சபை அப்படி அல்ல, மாறாக தேவன் என்ன பண்றாருன்னா வேற ஒரு வழியையும் என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து படிங்க. இப்போ அப்படிப்பட்டதோர் உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதலை தேவன் நமக்கு தரவில்லை. அப்ப தேவன் இப்ப நமக்கு என்ன பண்ணலைன்னா அதை நமக்கு தரவில்லை. அப்ப உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதலை தேவன் இப்ப என்ன பண்ணலைங்க நமக்கு தரல. நீதிமான் ஆக்கப்படுதல்ங்கிறது 1000 வருட அரசாட்சியில. அப்படின்னா இப்ப எந்த அடிப்படையில இவங்க நீதிமானாக்கப்படுறாங்க அல்லது நீதிமானாக என்னப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து படிங்க. ஆனால் வேறு விதமான ஒரு நீதிமான் ஆக்கப்படுதலை நமக்கு தந்திருக்கிறார், அது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். இப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் விஷயங்கள் மாறுது. அங்க பார்க்கும் பொழுது விசுவாசித்து கிரியை செய்து சரீர பிரகாரமாக மனதின் பிரகாரமாக குணலட்சணத்தின் பிரகாரமாக அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்குறோம்னா கிரியை செய்து நீதிமான் ஆக வேண்டும். கரெக்டுங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அது உண்மையான நீதிமானாக்கப்படுதல் அல்ல. அப்படின்னா இந்த நீதிமான் என்று எண்ணப்படுற ஒரு விஷயம் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தேவனுடைய பார்வையில என்ன பண்ணப்பட்டிருக்குங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளை கேட்ட நம்ம நீதிமானாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், என்ன பற்றப்பட்டிருக்கோம். அப்படின்னா இப்போ தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா நீதிமானாக தேவன் என்ன பண்ணிருக்காரு இப்போ எண்ணியிருக்காரு. ஆனா இதனுடைய முழுமை எங்க முடியுதுன்னு சொல்லி பாக்குறோம்னா உலக ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில தொடர்ந்து பார்க்கும் பொழுது சபைக்கு எப்ப இந்த நீதிமானாகப்பட்ட எண்ணப்பட்ட நிலைமையிலிருந்து இவங்க நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மாறுவாங்கன்னா அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்குறோம்னா நீதியின் கிரிகளை தொடர்ந்து யார் நடப்பித்தல் காண்பிக்க வேண்டும்னா நம்ம காண்பிக்கணும். அதாவது அந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க என்ன பண்ணணும்னா காண்பிக்க வேண்டும். ஏதாவது குழப்பற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்களா? இப்போ என்ன பார்த்தோம்னா நீதிமான ஆக்கப்படுறது வேற, நீதிமானாக எண்ணப்படுறது வேற. இப்ப சபைக்கு கொடுத்திருக்கிறது நீதிமானாக எண்ணப்படுதல். அப்ப நீதிமானாக எண்ணப்படுறதுங்கிறது பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்ப நீதிமானாக நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க எண்ணிருக்கார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கெடுத்து விடக்கூடாது. அந்த எண்ணப்பட்ட நிலைமையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விஷயம் தேவனால எப்போ அந்த அங்கீகரிக்கப்படுதோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா தொடர்ந்து என்ன பண்ணணுங்க கிரிகையில நடப்பிக்க வேண்டும். கிரிகையில என்ன பண்ணணுங்க நடப்பிக்க வேண்டும். ஒருவேளை அந்த கிரிகையில தவறும் பட்சத்துல தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இப்ப நீதிமான் ஆகுறதுக்கு நம்முடைய பாவத்தை எல்லாம் மூடணும்ல, மூடுறதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த பூமியில இருக்கும் போதே நம்மளை நீதிமானாக என்ன பண்றாருன்னா அவ பாவத்தை மூடுறதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? அப்ப சொல்லும்போது அந்த ஓமைகள்லாம் சகோதரர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த இடத்துல எழுதியிருக்காரு, வஸ்திரத்தை கரைப்படாம நீங்க என்ன பண்ணணும்னா பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற சொல்லிட்டு கூட தொடர்ந்து அந்த கிரிகைகளை என்ன பண்ணணுங்க செய்து முடித்துக்கிட்டே வரணும். ஆனா இப்ப நீங்க நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கீங்க, நீதிமானாக என்ன பண்ணல ஆக்கப்படல. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா புது சிருஷ்டி நீதிமானாக எண்ணப்படுவது எது வரைக்கும் செல்லும். ஒரு புது சிருஷ்டியினுடைய அழைப்புக்குள்ள வந்தவருக்கு எது வரைக்கும் தேவனால நீதிமானாக எண்ணப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எது வரைக்கும் போகும்னா ஒரு வசனம் கொடுத்து சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறாரு, படிக்கலாம். 1 கொரிந்தியர் இதுலயே வந்துருச்சு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். புது சிஷ்யனுடைய அழைப்புல வந்தவங்க எல்லாருமே கனவீனம் உள்ளவங்களா அல்லது எப்படி நல்ல மகிமை உள்ளவங்களானா கனவீனம் உள்ளவங்க தான். அவங்க நீதிமான ஆக்கப்படுறதுக்கு 1000 வருட அரசாட்சி வரைக்கும் காத்திருந்தாச்சுன்னா எப்படி தேவனோடு இவங்க ஒன்னாவாங்க, எப்படி குமாரனோடு இவங்க ஆட்சி செய்வாங்க? அல்லது பார்க்கும் பொழுது எல்லா விதமான 1000 ஆண்டு அரசாட்சியில செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே அதற்கு முன்பாக தேவனுக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டி உருவாகணும்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் என்ன பண்ணணுங்க கொண்டு வரணும். அப்ப மாறா தேவன் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு நீதி என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நீதி பார்க்கணும்னா உண்மையான நீதி அல்ல, நீதிமானாக நான் என்ன பண்றேன் உங்களை நினைச்சுக்கிறேன், வஸ்திரம் கொடுத்து மூடி என்ன பண்ணிக்கிறேன்னா நினைச்சுக்கிறேன். ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னா என்னுடைய பார்வையில நீதிமானாக எண்ணப்படுறீங்க. அப்போ இது எப்ப முடியும் பார்க்கும் பொழுது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இப்ப பார்க்கும் பொழுது புது சிருஷ்டி கனவீனம் உள்ளதுதான். இப்ப நம்ம எல்லாம் நல்ல மகிமை உள்ளவங்களா இருக்கோம்னா கனவீனம் உள்ளவங்க, ஆனா அதே நேரத்தில் நீதிமானாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம். ஆனா சொல்லும் பொழுது மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். யார் ஒருவர் இந்த நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமையில தேவனுக்கு தொடர்ந்து அந்த கிரியை எல்லாம் செய்து தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொண்டு இரட்சகர் காமிக்கக்கூடிய வழியிலேயே போறாங்களோ அவங்க எப்படி எந்திரிப்பாங்கன்னா மகிமை உள்ளவங்களாக
எழுந்திருப்பாங்க. அப்போ இங்க கொடுக்கும் பொழுது ஒரு நிலைமை கனவீனமான ஒரு விஷயத்துக்குள்ள தேவன் கொடுத்த ஒரு விஷயத்தை வைத்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா உருவாகி வந்த நிலைமை பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் என்ன பண்ணுங்க. அப்படின்னா இப்போ நீதிமானாக எண்ணப்பட்டவங்க அப்படியே இருந்துருவாங்கன்னா இல்ல, அவங்களுடைய மரணத்துல என்ன என்ன ஆயிடுன்னு சொல்லி பாக்குறோம்னா உண்மையிலேயே தேவன் கொடுத்த அந்த ஒரு நீதி நிலைமைய காத்துக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா உண்மையான நீதிமானாக அந்த ஒரு பூரணத்துக்குள்ள சரீர பிரகாரமாக சரி, குணலட்சணத்திலும் சரி, எல்லா விஷயத்திலுமே தேறினவர்களாக இந்த இடத்துல என்ன ஆக்கப்படுவாங்கன்னா உண்மை நீதிமானாக்கப்படக்கூடிய விஷயத்துல அவங்க எழுந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? இதுல விளங்கி கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளதான் அவங்க எழுதிருப்பாங்கன்னா அப்போ இப்போ அவங்கள்ட்ட எத்தனை விதமான நீதி இருக்கு பாருங்க. ஒருத்தர் கனவீனம் உள்ளதா விதைக்கப்படும் போது அவங்கள்ட்ட ஒரு நீதி இருந்துச்சு. அந்த நீதி யார் கொடுத்தான்னு சொல்லி பாக்குறோம். அவங்கள்ட்டே அந்த நீதி இருந்துச்சானா? அவங்க நீதியை பிரயோகப்படுத்தினாங்களா? தேவன் சொன்னார், இது 1000 வருட அரசாட்சியில் நடக்க வேண்டிய விஷயம்ப்பா, ஆனாலும் நீங்க குமாரனோடு இருக்கணும், என்னோட எல்லாமே என்னுடைய காரியங்கள் எல்லாம் செயல்படணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு அழைப்பு கொடுத்து நான் என்ன பண்றேன்னா நீங்க நீதிமானாக இல்ல, ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு நீதியை கொடுக்குறாரு இல்லைங்களா? இந்த நீதி யாருடையது? தேவனுடையது. அதாவது தேவன் நமக்கு கடன் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டா இல்லைங்களா? இப்போ நம்ம நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கோம்னா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு ஒரு கடன் கொடுத்திருக்கிறார். அப்ப இது இப்படியே இருந்துருமானா இந்த எது வரைக்கும் செல்லும் சொல்லி பார்க்கும்போது யார் ஒருத்தர் சரியாக வாழ்ந்து அந்த உண்மையான நீதிமானாக்கப்படுதலுக்குள்ள போறாரோ அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பாக்குறோம்னா வேற ஒரு நீதி கொடுக்கப்படும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா படிச்சிருக்கோம், வாழ்க்கையின் மூலம் கிடைக்கப்பட்ட நீதி. அவ பார்க்கும் பொழுது இப்ப நம்ம நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கோம்னா அந்த நீதிமானாக எண்ணப்படக்கூடிய விஷயத்துக்கு எவ்வளவு தகுதி உள்ளவருங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ பாருங்க, உலக ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு 1000 வருட அரசாட்சியில நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு என்னென்ன விஷயம் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். சரீர பிரகாரமாக, அப்புறம் வந்து குணலட்சணத்துல எல்லாமே காட்டணும். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிரியை செய்து என்ன பண்ணணும்னா காண்பிக்கணும். சரி, நம்ம எப்படி நம்ம நீதிமானாக எண்ணப்படுறோம்? இப்ப பார்க்கும்போது நீதிமானாக எண்ணப்படுறோங்கிறத கண்டுபிடிச்சோம். எப்ப கிடைக்கும்னா நம்ம ஒரு தேவன் சித்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா எப்ப கிடைக்கும்? நமக்கு நம்முடைய மரணத்துல கிடைச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ரைட். இப்போ நீதிமானாக நம்ம எவ்வாறு எண்ணப்படுறோம் நீங்க சொல்லுங்க. நீதிமானாக ஆக்கப்படுறோங்கிற விஷயத்தை விட்டுடலாம். எங்கெங்கெல்லாம் வேதத்துல நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம்லாம் நமக்கு கண்டுபிடிச்சோம். அது நீதிமானாக எண்ணப்படுதல். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா நம்ம எவ்வாறாக நீதிமான் ஆக்கப்படுறோம், அதாவது எண்ணப்படுகிறோம்? விசுவாசம். ஓகே, விசுவாசத்தினால அப்படிங்கிறத என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா நம்ம எதனால எவ்வாறாக நீதிமான எண்ணப்படுறோம்? விசுவாசத்தினாலே. நம்ம அதான் ஒரு வசனம் படிக்கும் பொழுது வசனம் படிக்க வேண்டாம் சிஸ்டர். ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம் விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? அதாவது நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கோம். ஆனா 1000 வருட அரசாட்சியில் அந்த ஜனங்கள் வந்து கிரிகையெல்லாம் என்ன பண்ணணுங்க காமிச்சு என்ன பண்ணணும். ஆனா இப்ப நமக்கு இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து இந்த ஒரு பொசிஷனுடைய அந்த நீதிமானாக்கப்படுற அந்த நிலைமைக்கு கிரிகையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவன் கொடுக்குறாருன்னா நீதி இல்ல. விசுவாசம் பண்ணும்போது கரெக்டுங்களா? இப்ப விசுவாசத்தினால அந்த நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இலவசமாய் அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பை கொண்டு நீதிமானாக எண்ணப்படுறீங்களே, அப்ப அது எப்படி? நம்ம ஏற்கனவே சொன்னோம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இலவசமாக அவருடைய கிருபையை கொண்டு நீதிமானானீங்கன்னு ஒரு வசனம் சொல்லுது. கரெக்டா இல்லைங்களா? இப்ப இந்த ரெண்டுல எது கரெக்ட்? சரி, இன்னொரு வசனம் கூட போடலாம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எது கரெக்ட்? அடுத்து வந்து பார்க்கும்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கார்? எழுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்து வந்து பார்க்கும்போது கிரிகையினாலேயும் நீதிமானாக. இதுல இப்போ நம்ம நீதிமானாக எந்த விஷயத்துல நம்ம தேவன் பார்க்கிறார்? கிரிகையா விசுவாசமா? அப்படி பார்க்கணும்னா சரி, இப்போ அப்படியே வச்சுக்கலாம். விசுவாசத்தினாலும் வைக்கிறோம்னு வைக்கிறேன். அவருடைய கிருபை இல்லாம நம்ம விசுவாசத்துல வர முடியுமா? அது என்னங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய வாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு காரியங்களை நீங்கள் வீட்டில் அந்த 6வது வால்யூம் புத்தகத்தில் கூட நீங்கள் தொடர்ந்து படிக்க முடியாம கூட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்கள் புது சிஷ்யனுடைய அழைப்பில் பாகம் 2 அதில் வந்து முக்கியமாக 1 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த ரட்சிக்கப்படக்கூடிய ப்ராசஸ்க்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுலேருந்து இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தின விஷயங்கள்ல 2 விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஞானம், இன்னொன்று வந்து நீதி. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் நீதி கம்ப்ளீட் பண்ணல, ஒரு கேள்வியோட தான் நிறுத்திருக்காரு. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவது விசுவாசத்தினாலயா? வேண்டாம், அடுத்த கேள்வி கேட்டால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் அதை வந்து அடுத்த வாரம் நீங்கள் ஸ்டடிக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வால்யூம்ஸில் படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நாம அந்த ஒரு கேள்விக்குரிய பதிலை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் என்பதையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை ஏற்படுத்த நினைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள் வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதற்குரிய விளக்கம்: தங்களை பிரதிஷ்டிக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் பாளையத்தின் வழியாக நெருங்கி கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது. ஆனாலும் எந்த அளவுக்கு அவர்கள் நெருங்குகிறார்களோ அந்த அளவுக்கு சமாதானம் உடையவர்களாக இருப்பார்கள். பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு சமீபமாகும் பொழுது ஜீவ வழியிலே அடியெடுத்து வைப்பதால் இவர்களுக்கு ஓரளவு சமாதானம் உண்டு. ஆனால் இந்த பாடத்தில் சொல்லப்படுகிற சமாதானம் தேவபுத்திரர்கள் நிலைமைக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே ஆகும். தங்கள் சுய சித்தத்தை ஒழித்து தேவ சித்தத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அதன் நிமித்தம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மட்டுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறார்கள். மற்ற யாவருக்கும் இந்த சமாதானம் இல்லை என்பதே. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீட்டிலிருந்து பூமியில் உள்ள மண்மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வரும் அன்பான பரமத்தகப்பனே, தேவன் இந்த நாளுக்காக நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இந்த நேரம் வரையிலும் உம்முடைய கிருபையின் மூலம் எங்களை பாதுகாத்து அரவணைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு கிருபையும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தந்து நாங்கள் சகோதர சகோதரிகளாக வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் உம்முடைய சத்தியத்தின் மூலம் இணைக்கப்பட்டவர்களாக ஒன்று கூட்டின அந்த சிந்தைக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட இருந்து சத்தியத்திலிருந்து இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நீர் எதிர்பார்க்கக்கூடிய பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தேவையான கிருபையை பரத்திலிருந்து தேவைத்தாமே தர வேண்டும் என்று உங்களை கெஞ்சுகிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கென்று நீர் பலியாக ஒப்பு கொடுத்து அதன் மூலம் உங்களுடைய திட்டத்தில் உள்ள நீதியையும் நீர் நிறைவேற்றிருக்கிறீர்களே. நீர் நிறைவேற்றின அந்த நீதிக்கு நாங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்காக என்னென்ன கிரியைகளை நீர் செய்ய எங்களுக்காக வைத்திருக்கிறீரோ அந்த கிரியைகளை முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்து அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான திராணியும் தேவைத்தானே தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம் தாப்பனே. பரத்திலிருந்து நம்முடைய பரிசுத்தாவை எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்து தேவரீர் இந்த மாம்சத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய பழைய மனுஷனை நாங்கள் அழித்து புது சிருஷ்டிகளாக இந்த பூமியில் நாங்கள் ஜீவித்து மரணம் வரையிலும் எங்களுடைய ஓட்டத்திலிருந்து நாங்கள் இடது வலது சாயாமல் ஓடி எங்களுடைய பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். வரக்கூடிய காலம் இன்னும் கொடிய காலமாக இருப்பதனால் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்கக்கூடிய நாங்கள் உம்முடைய சித்தப்படி நாங்கள் ஜீவிக்கவும், எங்கள் சுய சித்தத்தை வெறுத்து உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஜீவிக்கவும் தேவையான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியும் தேவைத்தாமே அதிகமாக எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய தயவுள்ள பாதத்தில் வைக்கிறோம் தாப்பனே. நீர்தாமே அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை உங்களுடைய தயவுள்ள சித்தப்படி தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். இந்த இரவுக்குள் சிலர் கூட எங்களை ஆசீர்வதித்து உமக்கு சித்தம் இருந்தால் நாளை தினத்தை நாங்கள் காணவும், நாளை தினத்திலும் உமக்கு சித்தமான காரியங்களை மட்டுமே செய்யவும் நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உமது கிருபை நேர்ந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். இந்த நாளுக்குண்டான அறிவிப்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்று காலை பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பாலி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிப்பாக தெரிவிக்கிறோம். சகோதரருடைய குடும்பத்தாருக்காகவும் அவர் ஓடின ஓட்டத்தையும் நாம் தேவனுடைய ஜெபங்களில் நாம் நினைவு கூர்ந்து அவருடைய குடும்பத்திற்கு தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்று நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு நல்லடக்கம் செய்திருக்காங்க. தொடர்ந்து அவருடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். ஆமென்.
ம்.